ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஸ்பைசஸ் 2 பட்டை, அரை பிரியாணி இலை, 2 கிராம்பு, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வைங்க, அப்போ தான் நல்லா கருகாமல் வதங்கும். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம், 10 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு துண்டு இஞ்சி அதை ஸ்லைஸாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இல்லையா. இப்போது நம்ம அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரிசியெல்லாம் நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்போ சின்ன வெங்காயம் வறுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டு நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்தா போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது ஆறட்டும், நம்ம கறியை வேக வைக்கலாம். நல்லா இப்படி வதங்கினோடனே ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சோம்புலாம் ஆல்ரெடி நம்ம அது அரைக்கிறதுலே ஆட் பண்ணியாச்சு, அதனால் நான் சோம்பு ஆட் பண்ணலை. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ அதை கிளறி விடலாம். இப்போ இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ கறியும் கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம். இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த குழம்புல இருக்க மசாலா வாடை, மஞ்சத்தூள் மிளகாத்தூளில் பச்சை வாடை எல்லாமே போகட்டும். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேன், அதையும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்ச உடனே மறுபடியும் இப்படி கொதிக்குது இல்லையா,
அவ்வளோதான், குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க விளையாண்டுட்ருக்காங்க. நேரமாக எந்திரிச்சிட்டனால அவங்களே என் கூடவே உட்காந்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாய். நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends.